ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரெசின் ஆர்ட்டில் கீ செயின் வந்து என்னென்ன மாடல்ஸில் எப்படிலாம் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கீ செயின் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த கிளிட்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்க ஜிக்னா மாதிரி தனித்தனியாக வந்து ஜிக்னா கலர் கலராகவே வந்து இருக்கும் ரெசின்காகவே. அந்த ஜிக்னா வந்து நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறையா கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா, அப்புறம் ரெசின் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து அந்த நீங்கள் எந்த மாடல் கீ செயின் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹாஃப் வேணும்னா ஹாஃப் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது ஃபுல்லாக வந்து இந்த இதே கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே கலருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹாஃப் ஆஃப் தான் வந்து அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாடல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரிலாம் இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக லுக்காக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி செஞ்சுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் ஒரு பர்பிள் கலரில் வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணி அது ஒரு லைட் பிங்க்கும் இல்லாமல் பர்பிள் கலரும் இல்லாமல் அது ஒரு மாதிரி அந்த மாதிரியான கலருக்கு வந்து இதோ பார்க்குறீங்களா, இந்த மாதிரியான கலருக்கு வந்து கொண்டு வந்துட்டு அதை வந்து நான் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மோல்டு பார்த்தீங்க அப்படின்னா உல்ட்டாவாக இருக்கும்ல. இப்போ ஜி வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் தலைகீழாக இருக்கும்போது. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது மாதிரி இருக்கும்போது நாங்கள் திருப்பும்போது வந்து நம்ம ஃபஸ்ட் லேயர் போட்டது தான் வந்து மேலே வரும், செகண்ட் லேயர் தான் வந்து அடியில் போகும். ஸோ அது மாதிரி தான் வந்து இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஜி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து இந்த பஃப்னு இருக்கும்ல, அது ஷைனிங்காக இருக்கா, அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் தனியாக தான் வந்து ரெசின் வந்து அதில் மேலே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு ஹாட்டில் நீங்கள் வந்து செஞ்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறதுலாம் வந்து அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி ஹாட்டு அது மாதிரிலாம் கூட கீ செயின்ஸில் கூட நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை கீ செயினாகவே செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் இது மாதிரி செய்யலாம். அந்த ஃப்ளவர்ஸ் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அல்லது மெமரபுளாக யாராவது ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அந்த திங்ஸை கூட இதில் வச்சு வந்து நம்ம கீ செயின்ஸ் வந்து செஞ்சு தரலாம். பார்த்திங்க அப்படின்னா என்ன திங்ஸ் வேணாலும் உங்கள்கிட்ட இருக்க என்ன திங்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இதிலே வேணாலும் நீங்கள் அந்த ஜிகினா கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே பண்ணாமல் இப்போ உங்களுக்கு ப்ளைனாக செஞ்சு காட்டுறேன். அதில் இப்போ கிளிட்டர்ஸ் வச்சு பார்த்துட்டோம். அடுத்து இதில் வந்து ட்ரை ஃப்ளவர்ஸ் வச்சு சரி இந்த கீ செயின் வந்து இது ஒரு கீ செயின் வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸு அந்த நீங்கள் ட்ரை ஃப்ளவரில் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். அந்த ரோஸ் லீஃப் கூட இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும். இந்த இது எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஹார்ட்டின் ஒரு பக்கம் மட்டும் அந்த பஃப்னு இருக்கும்ல அது மாதிரியும், இன்னொரு பக்கம் வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரியான மோல்டு தான் இது. இதுவும் நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நார்மலாக அந்த மேலே வந்து இது வச்சு கீ செயின் மாட்டுறோம்ல அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 5 இதில் வந்து செஞ்சுருக்கேன். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டில் நேம் எழுதுவாங்க பார்த்தீங்களா. இந்த எழுதுறதுக்கு என்ன வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மார்க்கர் இருக்கும்ல, அது பெர்மனண்ட் மார்க்கர், அந்த மார்க்கர் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த நம்ம இதில் எழுதுவோம்ல சிடி மேலே எழுதுகிற மார்க்கர், அந்த மார்க்கர் வாங்கி அதில் வந்து நான் எழுதியிருக்கேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர்ஸில் உங்களுக்கு என்ன வந்து நேம் எழுதணுமோ அந்த நேம் வந்து போட்டு நார்மலாக எப்பவும் போல் ரெசின் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து அது 1 டே வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து நான் மேலே வந்து அந்த நேம் ஸ்டிக்கர் அதை வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிட்டர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே கிளிட்டர்ஸ் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஜிக்னா ஷீட் இருக்கு இல்லையா, அதே தான் வந்து இதுலையும் ஆட் பண்ணியிருக்கோம். இது சேம் ஒரே கலர் மட்டும்தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறது. அதில் ஒரே ஒரு ட்ரை ஃப்ளவர் ஒன்று சின்னோண்டு ஃப்ளவராக வந்து வச்சுருக்கோம். கீ செயின் அப்படிங்கிறதுனால நம்ம சின்னதாக வந்து வச்சாலே வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மாடலில் வந்து கீ செயின். இதுவும் வந்து ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிக்கும், ட்ரெண்டிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கே லுக்காக அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம நேம் போட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஸ்டிக்கரை வந்து நான் வந்து அதில் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் 1 டே கண்டிப்பாக சின்ன சைஸில் நீங்கள் செஞ்சாலும் சரி, பெரிய சைஸில் செஞ்சாலும் சரி, நமக்கு வந்து அது ட்ரை ஆகிறதுக்கு டைமிங் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக ஒரு ப்ராசஸ் முடிஞ்சும் 12 ஹார்ஸ் கண்டிப்பாக டைம் கொடுங்க. அப்போ தான் வந்து அது ஃபுல்லாக வந்து செட்டில்ட் ஆகும். தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து அந்த பெயிண்டிங் ரெசின் கலராக மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதை டைரெக்டாகவே அப்ளை பண்ணுறது. டைரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரெசினை வந்து அப்ளை பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு கீ செயின் தான் வந்து இதுவும் கண்டிப்பாக வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். பட் அவ்வளோவா யாரும் வந்து இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க.
நமக்கு மற்றது தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா அதில் தான் வந்து நம்ம நிறைய திங்ஸ் வந்து உள்ளே வச்சு செஞ்சு தரோம். அதனால் அதுதான் வந்து அதிகமாக கேட்பாங்க. இது சும்மா சின்ன சின்னதாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா குழந்தைங்களோட நெயில், ஹேர் எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். தொப்புள் கொடி, கண்மணி கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் நார்மலாக வந்து நீங்கள் ரெசின் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கிளிட்டர்ஸ் அது மாதிரிலாம் போட்டு பண்ணிக்கலாம். இதில் வந்து இதுவும் வந்து நல்லாவே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் வந்து இல்லாமல் இருக்கும். ஹோல் இருந்துச்சு அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்படியே வந்து அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்க அந்த கீ செயினோட வளையத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணி போட்டுடலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் வந்து இருக்காது. நீங்களாக தான் மேனுவலாக தான் வந்து ஹோல் பண்ணி ஆகணும். ஹோல் பண்ணி அந்த கீ செயின் தான் வந்து மாட்டி ஆகணும். இது பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக செஞ்சுட்டு இப்போ நான் 2யும் எடுத்து ஒன்றா வச்சேன் அப்படின்னா 2 பக்கமே வந்து ஹார்ட்டின் வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரியான இருக்கும். ஸோ இது 2யும் எப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறது ஒட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் ரெசின் தான் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக வந்து கீ செயின் வந்து போட்டது. இந்த கீ செயின்ஸ் 3ம் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்களா, அந்த ஹோலில் வந்து அந்த கீ செயினோட கம்பியை வந்து போட்டு பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நமக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.